ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 விசிலில் வீடே மணக்கிற மாதிரி ஒரு பருப்பு சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சிறும்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றிட்டு 2-3 முறை நல்லா கழுவி இருத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி இந்த தொட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க, குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகாவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாங்க. அதோட ஒரு 12 பல்லு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி அந்த தொட்டு நாறு தூசியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பொங்கி வலியாமல் இருக்கும் பருப்பு வேகும்போது. அதோட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம குக்கருக்கு மூடி போட்டுடலாம். குக்கருக்கு மூடி போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பு மேலே குக்கரை வச்சுக்கோங்க. ஆவி வர வரையும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆவி வந்துடுச்சு. இப்போ வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சா தான் அந்த தண்ணி பொங்கி வலியாமல் இருக்கும். அதுக்காக எண்ணெயும் நம்ம ஊற்றிருக்கிறோம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகணுங்க. ஆன பிறகு நம்ம வெயிட் எடுத்துடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் நம்ம கைக்கு ஆவி அடிக்காத அளவுக்கு அந்த பக்கமாக ஓப்பன் மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம குக்கர் மூடியை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இந்த விசில் வரும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. அதை நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் கடைஞ்சிக்கலாம். தண்ணியோடு கடைஞ்சோம்னா சீக்கிரம் மசியாது பருப்பு. தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கடைஞ்சோம்னா பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் வடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வடித்து எடுத்துகிட்ட பிறகு இந்த குக்கரில் இருக்கிற பருப்பு பார்த்திங்கன்னா குக்கர்லேயும் பப்பா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சட்டியில் போட்டும் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எப்போ விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பக்கத்து அடுப்பில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு அந்த குழம்புல ஊற்றி செய்யும்போது குழம்பு சீக்கிரமாகவே நமக்கு தயாராகிடும். வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி செய்தால் சட்டுன்னு சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்து வந்திருக்கிறேன். ரொம்ப நைஸாக கரையாமல் இந்த கொஞ்சம் குறகுறப்பாக இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச பருப்பு தண்ணியையும் இதோட ஊற்றிக்கலாம். அதோட நான் கொதிக்க வச்ச தண்ணியையும் இதில் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாம்பார் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே குழம்பு வைக்கும்போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்த உப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கலந்துட்ட பிறகு இது ஒரு 4-5 நிமிஷம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டான அளவுக்கு சாம்பார் தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. எப்பயுமே சாம்பாருக்கு கொத்தமல்லி இலைகள் நிறைய சேர்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கொத்தமல்லி இலையோட வாசனையெல்லாம் குழம்புல இறங்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் நம்ம. அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க.
1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு சீரகம் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த கடுகு சீரகம் வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையே விட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பாரும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சதை இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, மணக்க பருப்பு சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இடியாப்பத்தோடு சாப்பிடலாம். அதோட சுட சுட சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாங்க. இன்றைக்கி இந்த தோசையில் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். தோசைக்கல்லை வச்சுட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லை, இது மாதிரி தோசையை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை அப்படியே மேலே ஊற்றிட்டு அப்படியே திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு நெய் தேவைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் ஒரு தட்டில் எடுத்து போட்டுட்டு அப்படியே சாம்பாரை மேலே அப்படியே ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.